Hi, my brothers and sisters. எப்படி இருக்கீங்க? All you are fine. இது உங்கள் ஜோயல் vlogs. நான் உங்கள் நவீன். ஜஸ்ட் இன்னைக்கு ஈவினிங்கோட vlog தான், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? 2 நாளாக வீடியோ போட முடியல, உடம்பும் சரியில்லை. இப்போ தான் பெட்டர். அதான் சும்மா இந்த vlog பண்ணலாமே, சின்ன வீடியோ தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, டே vlog மாதிரி தான். ஓகேங்களா, வாங்க போவோம். எக் ரைஸ், மாவு இதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. ஓகேங்களா, அதான் போயிட்டே இருக்கேன். போயிட்டு ஜோயில் எக் ரைஸ் கேட்டான், சப்பாத்தி பண்ணுறாங்க வேணான்ட்டான். எனக்கு எக் ரைஸ் வாங்கிக்கணும் அப்படின்னா. ஓகேங்களா, அதனால் ஏதோ வந்துட்டேன் வெளியே. போயிட்டு எக் ரைஸ் வாங்கிட்டு ஓகேங்களா கடைக்கு போயிட்டு வரேன். வாங்க போகலாம். வந்தாச்சு. இந்த உள்ள முட்டை இதெல்லாம் இருக்குது. இது எக் ரைஸு ஜோயில் கேட்டான், அதுக்காக. ஓகேங்களா, ஈவினிங் ஆனால் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். வந்தாச்சு. இங்கே இருக்காம பாருங்க, ஹாய் சொல்கிறேன். இங்கே பாருங்க மேடம், இன்னும் எதுவும் சமைக்கலைங்க பாருங்க. ஹாய், கிச்சன் நீட்டாக இருக்குது. எல்லாம் இனிமேல் தான் சமைப்பாங்க. வாங்கிட்டு வந்தாச்சு ஜோயலுக்கு எக் ரைஸ், அப்புறமா முட்டை, இப்பி, மாவு வாங்கிட்டு வந்தாச்சு. சமைக்கணும். முட்டை வெந்துக்கிட்டே இருக்குது, கடாய் ரெடியாக இருக்குது. மேடம் ஆனியன் கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. முட்டை வெந்த உடனே எடுத்து அதை கட் பண்ணி மசாலாலாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு தாளித்து இப்போ அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்குங்க. ஜோயல் முட்டை ரெடி இது பண்ணிகிட்ருக்கான், உரிச்சிட்ருக்கான். அதில் போட்டு வேக வச்சாச்சு. இது பண்ணுறான். காமிங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் என்னம்மா பண்ணணும்? தக்காளி வெங்காயம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு இங்கே பார்த்து கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு கடைசியாக முட்டையை போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிடணும், ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக கிரேவி மாதிரி இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்? தொக்கு மாதிரி இருக்கும். தொக்கு மாதிரி இருக்கும். சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். சப்பாத்தி மாவு எல்லாம் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. அதை இப்போ செய்ய போகிறாங்க. ரெடியாக இருக்குது 3 சப்பாத்தி. இது பாருங்க, முட்டை வேக வச்ச முட்டையை நல்லா கட் பண்ணி இதாக வச்சுருக்காங்க. இப்போ என்னம்மா பண்ணணும்? பீஸாக கட் பண்ணிட்டு இதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கு. அதனால சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. கொத்தமல்லி எல்லாம், இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கீங்க. ஆமாம். இப்போ குழம்பு கொஞ்சம் சுண்டிடுச்சு. இப்போது இதில் இந்த முட்டையை போடணும். போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். அந்த மசாலா அதில் ஸ்டஃப்பாக இருக்கணும். கொஞ்சம் போட்டுட்டு நல்லா இது பண்ணிடணும். அப்படியே சும்மா கலராமல் லைட்டாக அப்படியே கிண்டி விட்டா மாதிரி அப்படியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். ஏன்னா ஆல்ரெடி முட்டை நம்ம வேக வச்சு தான் போகிறதால அந்த 5 மினிட்ஸ் போதும்ல, அப்படி தானே? இப்போ முட்டை குழம்புனா நம்ம முட்டை உடச்சி ஊற்றுவோம். இதை உடச்சி ஆல்ரெடி பாரு. அதனால சும்மா கொஞ்ச நேரம் அந்த குழம்பு கிரேவிலாம் ஊறணும். அதுக்காக கடைசியாக போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். ஓகே மேடம். கவர் தூக்குடா. ஓகே, போடு. சாப்பிட்டு போட்டுக்கோ. ஓகேவா? எக் ரைஸ் இஷ்டமா உனக்கு? இங்கே பார்த்து சொல்லு. ஓகே, சரி எடுத்து இப்போ சாப்பிடு. இங்கே பாருங்க,
சப்பாத்தி வித் எக் கிரேவி. வாங்க சாப்பிடலாம். சிஸ்டர்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? see you another video. Bye. Bye.